ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 135. இந்த பகுதியில் 142வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 15. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷஸ்கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூக சதுர்தம்ஷ்ரஸ்சதுர்புஜக. 142வது திருநாமம். ஓம் சதுர்புஜாய நமக. 4 தோள்களை கொண்டவர் என்று இதற்கு பொருள். இதை ராமாவதாரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம். ராமாயணத்தில், அதாவது ராமாவதாரத்தில், வனவாசத்தின் போது சீதையை ராவணன் கடத்தி சென்றான். சீதையை கண்டுபிடிப்பதற்காக ரிஷ்யமூக்க மலையில் உள்ள சுக்ரீவனின் உதவியை நாடி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மலை அடிவாரத்தை அடைந்தார்கள். அப்போது மலை உச்சியில் இருந்து அவர்களை பார்த்த சுக்ரீவன் ஜாம்பவானை அழைத்து, அதோ பார், இருவர் வருகிறார்கள். மரவுரி தரித்திருக்கிறார்கள், ஆனால் துறவிகள் போல தெரியவில்லை. கைகளில் வில்லும் அம்பும் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அரசர்களுக்குரிய அணிகலன்களை அணியவில்லை. வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று கேட்டான். அப்போது ஜாம்பவான் சொன்னார், நம் மந்திரியான அனுமான் தான் பேச்சில் கெட்டிக்காரன். அவனை அனுப்பி இவர்கள் யார் என்று அறிந்து வர சொல்வோம் என்று சொன்னார். அப்படியே சுக்ரீவனும் அனுமானை அனுப்ப, அனுமான் ஒரு துறவி வேடத்தில் ராம லக்ஷ்மணர்கள் முன் சென்றார். அனுமான் ராமபிரானை பார்த்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அது என்ன ஸ்லோகம் என்று பார்க்கலாமா? ஆயதாச்ச சுவ்ரதாச்ச பாகவ பரிகோபமாஹா சர்வாபரண பூஷார்ஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா. இதன் பொருள் என்னவென்றால், இரும்பு கம்பிகள் போல் வலிமையாக இருக்கும் உங்களது தோள்களில் ஆபரணங்கள் அணிந்தால் மிகவும் அழகாக இருக்குமே. ஆயினும் ஏன் நீங்கள் ஆபரணங்கள் அணியாமல் வந்திருக்கிறீர்கள் என்று ராமனிடம் அனுமான் கேட்டார். நமது தமிழில் ஒருமை மற்றும் பன்மை 2 மட்டுமே உள்ளது. அதேபோல் ஆங்கிலத்திலும் சிங்குலர் ப்ளூரல் என்றுதான் உள்ளது. ஆனால் வடமொழியில் ஒருமை, இருமை, பன்மை என்று 3 உண்டு. இப்போது அனுமான் ராமனை எப்படி சொல்கிறார் பாருங்கள். ஆயுதாச்ச சுவ்ரதாச்ச பாகவ பரிகோபமாக என்று சொல்கிறார். அதாவது ராமனுடைய தோள்களை பற்றி கூறுகையில் 2 தோள்கள் என்று தானே சொல்ல வேண்டும். அதாவது பாகுதே என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் பாகவக என்று சொல்கிறார். அதாவது பன்மையில் சொல்கிறார். மோர் தென் 2 என்று பொருள். ஏன் இப்படி ஒரு இலக்கண பிழையை செய்தார் அனுமார்? இது பிழையா அல்லது அவர் தெரிந்து சொல்கிறாரா? ஆம், அனுமன் எப்படி பிழை செய்வார்? சொல்லின் மைந்தனாயிற்றே அவர் பிழை செய்வாரா? அனுமன் பிழை செய்யவில்லை. அவர் சொன்னது முழுக்க முழுக்க சரியே. சாதாரண மனிதர்களுக்கு 2 கைகளை உடைய சாதாரண மனிதனாக காட்சி தரும் ராமன் உண்மையான பக்தர்களுக்கு மட்டும் 4 திருத்தோள்களோடு சங்கு சக்கரங்களோடு காட்சி அளிப்பான் என்று வால்மீகி கூறியுள்ளார். அதனால்தான் அனுமனுக்கு 4 புஜங்களுடன் காட்சி தந்தார். அதாவது அவர் கண்களுக்கு தெரிந்தார் ராமர். அதே போலத்தான் ராவணவதம் ஆன பின் மண்டோதரி ராமனை துதிக்கையில் எப்படி சொன்னால் தெரியுமா? தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரக என்று 4 திருத்தோள்களோடும் சங்கு சக்கரங்களோடும் கூடியவனாக ராமனை குறிப்பிடுகிறாள். அதாவது அனுமனுக்கு ராமபிரான் 4 திருத்தோள்களோடு எப்படி காட்சி அளித்தாரோ
அதே போலதான் மண்டோதரிக்கும் தெரிகிறார் ராமபிரான் 4 புஜங்களோடு. இப்படி தன் பக்தர்களுக்கு, அதாவது உண்மையான பக்தர்களுக்கு ராமபிரான் 4 திருக்கரங்களுடன் 4 புஜங்களுடன் காட்சி தருகிறார். இப்படி 4 தோள்களோடு கூடியிருப்பதை மகாபுருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். தான் மகாபுருஷன் என்பதற்கு அடையாளமாக திருமால் 4 திருத்தோள்களுடன் விளங்குகிறார். மகாபுருஷன் என்றால் பெருமாள் என்று பொருள். அதாவது மகா என்றால் பெரிய என்று பொருள், புருஷன் என்றால் ஒரு ஆள் என்று பொருள். இரண்டையும் சேர்த்தால் பெரிய ஆள், பெருமாள் என்கிறோம். பெருமாள் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வகை புருஷார்த்தங்களையும் அருளவல்லவர். இதையே அவருடைய 4 திருத்தோள்கள் காட்டுகின்றன. இப்படி 4 புஜங்களுடன் பெருமாள் விளங்குவதால் சதுர்புஜக என்று அழைக்கிறோம். இந்த 142வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என அனைத்தும் குறைவின்றி கிடைக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்து 143வது திருநாமம் ஓம் பிராஜிஷ்ணவே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.